தேங்க்யூ. ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு 4.5 lakhஸில் ஒரு 1 hour ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் பின்னாடி இருந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அப்புறம் நான் எவ்வளோ இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தேன்னா என்னால் சொல்ல முடியல. பட் அதுக்கு பெருசாக உறுதுணையாக இருந்தது இவங்க எல்லாம் தான். முக்கியமாக இவன். அப்புறம் இவன் தான் எடிட்ரு. எல்லா வேலையும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் தான் வரும். அப்புறம் மியூசிக்ஸ் கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவன்ற மாதிரி மியூசிக் அவர் வந்தார். அப்புறம் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஹெல்ப் பண்ணது முத்துப்பாண்டி அண்ணன். அவர் தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஹெல்ப் பண்ணார். அப்புறம் நிறைய சின்ன சின்ன கேரக்டர் பண்ண கோபி அண்ணனாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க இங்கே. மனோ வரல. பிரதீப் வந்து எங்கள் அம்மா வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அதனால் இவரும். ஸோ எப்படி சொல்கிறது, வாங்க மேடம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம். லோச்சக் மொச்சக் பச்சக் ஒரு காமெடி ஃபிலிமாக நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முத்துப்பாண்டியன் இவர் தான் வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த மாமா ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர். நல்லா கோஆப்ரேட் பண்ணார். நிறைய அடி வாங்கினார். ரியலிஸ்டிக்காக நிறைய அடி வாங்கினார். இருக்கட்டும். எல்லாருக்கும் வணக்கம். என்ஜாய் பண்ணீங்களா படம்? நல்லா இருந்ததா? அவருக்கு அதான் தேவை, அந்த பதில் தான் தேவை. அந்த இயக்குனர் வந்து கஷ்டப்படுறது எல்லாமே இந்த கைதட்டலுக்காக தான் அவ்வளோ நாள் இது பண்ணது. அதை சொல்லிடுவோம். ரெண்டாவது, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வினோத்தை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்லி ஆகணும். நியர்லி ஒரு 10 years நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய படங்களில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எதாவது பண்ணணும் அப்படின்னு பார்க்குற நேரங்களில் எல்லா இயக்குநர்களை போலையும் ஒரு கனவோட நடந்துட்டு இருந்தாப்புல. அப்பப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் போகிறேன்னு பெரிய முன்னாடி ஒரு பைலட் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. என்னடா போனாலும் சொல்லு, எப்போ வேணாலும் கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஒரு நட்பில் இருந்தனால சொல்லியிருந்தோம். அப்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்னு பண்ணணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன். எதுக்கு நான் வந்து மெயினாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, முதல்ல வந்து எல்லா பேருமே அந்த கஷ்டப்பட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிடையாது. நம்ம எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு வேலை செஞ்சனால தான் பல துறைகள் இருந்தாலும் கூட சினிமா துறையை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு நம்ம எல்லாருமே வேலை செய்கிறோம். அதில் இருக்கிற அத்தனை டெக்னீஷியன் சரி, நடிகர்கள் சரி, எல்லாருமே அந்த ஓட்டத்தில் தான் இருக்கும். அதில் நம்மளை மாதிரியே கனவை சுமந்துக்கிட்டு வர்ற சில பேரோட கனவை முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கூட இருந்து நிறைவேற்றும் போது பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு இதில் தான் இவனுக்கு இன்னொரு பெரிய நன்றியை சொல்லணும். நான் என்னென்னா, படங்கள் நியர்லி ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் 2 சீன் 3 சீனில் ஒரு 20 படமும், அதுக்கப்புறம் கேரக்டராக ஒரு 15 படமும், நல்ல த்ரூ அவுட் கேரக்டரில், அதுக்கப்புறம் இன்னும் வெயிட்டிங் ஃபார் ரிலீஸில் ஒரு 8 ஃபிலிமு என்கிட்ட இருக்குது நடித்ததில். அதில் ஆரம்ப கட்டத்தில் இந்த போலீஸ் ரோல்ஸு ஒரு 10 படமாக வந்துட்டு இருந்தது. நம்மகிட்ட இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒன்று இருக்குது, ஒரு கேரக்டர் கரெக்டாக பண்ணாக்கா அதை அப்படியே கூப்பிட்டு போய் ஐஜி லெவலுக்கு கொண்டு போய் ரிட்டையர்மெண்ட் கொடுக்க தெரியும் கூட யூனிஃபார்மை கழட்ட மாட்டாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு அயலி நல்ல ஒரு பிரேக்கப் கிடச்சது எனக்கு, வில்லத்தனமாக பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுலேருந்து அப்புறம் தான் ராமையாண்டால், ராவணேனால், சீமன் சார் கேரக்டர் இதெல்லாம் நல்லா பேசப்படுது. அப்படியே மாறிக்கிட்டே வரும்போது முதல்ல போய் அவர் சொல்லும்போது டீமில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஹியூமர் ரோல் வந்து ஆனால் நான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பேசி. ஏன்னா எல்லா பேருமே மொத்தமாக சொல்லியிருக்காங்க, முத்துப்பாண்டியான சீரியஸான ரோல்லாம் பண்ணுவாப்புல, ஒரு ஹானஸ்டாக ஏதாவது ஒரு ஆஃபீஸர் ரோல்னா கொடுக்கலாம், நீ இப்படி ஹியூமருக்கு பேசியிருக்க அப்படின்னு. அப்போ எல்லா பேருமே அப்ஜெக்ஷன் பண்ணும்போது, இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசி அஸ்யூஷுவலாக பேசும்போது ஒரு ஹியூமர் சென்ஸ் இருந்துச்சு, நான் நோட் பண்ணியிருக்கேன்னு. அந்த மாதிரி இயக்குனரோட பார்வையில் மட்டும்தான் யாராவது ஒரு திறமை இருந்தால் நோட் பண்ணிட்டே இருந்து கரெக்டாக எடுப்பாங்க. அதை இந்த வயசில் வந்து ரொம்ப கரெக்டாக அவர் இந்த அனுபவத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா யதார்த்தமாக பேசும்போது எல்லாருமே நகைச்சுவை போல தான் இருப்போம். அந்த படத்தில் கேரக்டர் கொடுக்குறது அந்த கேரக்டருக்காக நம்ம மாற போகிறோம், அவ்வளோதான். இதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டு டீமில் மொத்த யூனிட்டுக்குமே நம்பிக்கை இல்லாத ஒரு தருணத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் முடிச்சோன்னு நீ ரொம்ப கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி நம்ம நடித்தது சரின்னாக்க உங்கள் கைதட்டல் மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அப்போ அந்த ஹியூமர் சென்ஸ் ஏரியாவை பயங்கரமாக டச் பண்ணணும்னு சொல்லணும். இப்போ கிடைச்ச கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணணும் அதை பெஸ்ட்டாக கொடுத்துருக்காப்புல.
உண்மையிலே ஒண்டர்ஃபுல் ஜாப் வினோத்னு. நம்ம வந்து ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஒரு விஷயம் கிடைக்கும், அதை எப்படி பண்ணுறேன்னு தெரியுமா, அந்த பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, இதெல்லாம் ஃபினான்ஷியல் பிரச்சனை அது இதுன்னு என்னென்னமோ இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் நிறைய இடத்துல நான் சிரிக்கிறத பார்த்தேன். எல்லாருமே மனசு விட்டு சிரிச்சிருக்காங்க. அந்த விஷயம் உனக்கு வந்து ரொம்ப பெருசாக ஒரு கை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட், ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சா ஒன் ஆஃப் த தவிர்க்கவே முடியாத நம்ம இண்டஸ்ட்ரியோட ஒரு நல்ல ஹியூமன் சென்ஸோட மன நிறைவா ஒரு ஆடியன்ஸ் அனுப்புகிற டைரக்டரை நிச்சயமா நீ வருவ, நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா இப்போ முதல்ல ஒரு கான்ஃபிடென்ட் எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு நட்பு இருக்கிற ஒரு 50 பேர் 100 பேர் பார்க்கும்போது அவங்க கொடுக்குற இதுலேயே வந்து அவங்க தான் ஆடியன்ஸ். வெளியில் இருக்கவங்க நாளைக்கு வந்து நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கும், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதனுவாங்க, அதுதான் இது. ஸோ கண்டிப்பாக ஒரு வின்னிங் ஆகும். இந்த மாதிரி ஒரு மாற்றி யோசிச்சு ஹியூமர் சென்ஸ் ஏரியாவில் நீ ஒருவேளை இதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு ஒரு படம் ஒரு 5 படம் 10 படம் கமிட் ஆகுது ஹியூமர் ரோல்னா அதுக்கு முழு காரணம் நீ தான். அந்த தேங்க்ஸ் இங்கேயே நான் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னை வேற ரோலில் தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, எமோஷனலாக அது இதுன்னு. மேபி இதுலேயும் கூட ஒரு எமோஷனல் சீனை வச்சு விட்டான். அது ஓகே, அது வேறு மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனவே இந்த டீம் ஒவ்வொருத்தருமே அதில் நடித்த அந்த பொண்ணு அவங்க எல்லாருமே புதுசு தான். உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க டக்கு டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டு நடித்தாங்க. அப்புறம் மிதுனை பற்றி சொல்லணும். இவன் வந்து ஹீரோவுக்கு வந்து தேடிட்டு இருந்தான், பையன் வந்து இந்த மாதிரி ஒன்று வேணும்னு, என்ன நான் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஒரு இடத்துல அப்படி உட்காந்து பேசும்போது இருறா நம்ம பங்காளியோட ஒரு பையன் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி இருக்கான்டா, அவனை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ ஷேர் பண்ணேன். அப்படியே செலக்ட் பண்ணால் இங்கே வந்து நின்ட்டாப்புல. இப்போ அடுத்து பூக்காய் கனின்னு ஏதோ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, இப்போ லீடாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே நல்லா வளரணும் சினிமாவில் வர்றவங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் பண்ணாங்க நம்ம தம்பி மணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் அந்த அமைக்கி விட்டுட்டு இருக்கான் அந்த பையன் மனோர். ஐயோ, அவன் ஸ்பாட்டில் வந்துட்டு அவன் என்ன அவன் வந்து இப்படியே அந்த கார் ஓட்டுற சீன் மட்டும் வச்சுட்டு இருந்தாங்க. நான் சொல்லிட்டு, தம்பி இவன் ஏதோ ஒரு மாறு இருக்கான்டா, 3 வயசு பையன் என்னெல்லாம் பண்ணுவோம் பண்ண சொல்லுவோம்னு சொல்லி டெவலப் பண்ணி அது பார்த்தா ஸ்பாட்லேயே சிரிச்சு தான் கிடந்தாங்க ஃபுல்லாகவே. அதுலேயும் அந்த புரோக்கர்ஸுலாம் அங்கே ஸ்பாட்லேயே லைட் மேன்லாம் லைட் அவுட்டு சிரிச்சிட்டாப்புல. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்பயுமே ஒரு எமோஷன் 10 பேருக்கு பிடிக்கும், ஃபைட்டு இருந்தால் 10 பேருக்கு பிடிக்கும். அதை தாண்டி ஏதோ ஒரு நல்லா நடிக்கிறாங்க, நல்லா நடிச்சிருக்காருன்னு போயிடுவாங்க. ஆனால் நகைச்சுவை மட்டும்தான் ஒவ்வொருத்தரையும் மனசார சிரிக்க வச்சோம். அதை நிறைய இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அது ஸ்பாட்லேயே நிறைய பேருக்கு வந்து கிடச்சிது. இதில் வந்து நம்ம திரும்ப சொன்னாலும் இதே விஷயந்தான். இந்த டீம் இது மாதிரி நிறைய வளர்றதுக்கு இந்த மாதிரி யார் வந்தாலும் நாங்கள் சப்போர்ட்டாக நிற்போம். ஏன்னா அந்த கஷ்டம் எங்களுக்கு தெரியும். மேலே வர்றதுக்கு இந்த 10 வருஷ போராட்டத்தில் நம்மளாம் நிறைய பார்த்துட்ருக்கோம் அடுத்தடுத்ததில். ஸோ இந்த மாதிரி ஒரு வளர்ந்து வரணும், நான் பெருசாக ஜெயிக்கணும்னு நினச்ச ஒருத்தனை நான் கண் கூட அந்த 10 வருஷம் உழைப்பை பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல நான் படம் பண்ணணும்னு அலைஞ்சு ஒரு விஷயத்த தடவை பண்ணுறேன். முதல் முயற்சி எனக்கு தெரிஞ்ச இது வெற்றி தான். ஏன்னா சின்ன பட்ஜெட்டாக இது எனக்கு தெரியும். ஸோ சூப்பர், கண்டிப்பாக எல்லாமே சேர்ந்து ஜெயிப்போம். பெரிய இன்னொரு மேடையில் இதே நட்பு உறவுகளோட சேர்ந்து நம்ம சந்திப்போம் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த பைலட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மெயின் பாயிண்ட் வந்து ரவி டார்லிங் தான். டார்லிங் எங்கே இருக்கீங்க? வாங்க மேலே வாங்க. டார்லிங் வாங்க. என்ன நீங்கள் மேலே வாங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த பைலட்டை ஸ்டார்ட் பண்ணார். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து ரவி டார்லிங் தான். அப்புறம் எங்கள் பெல்பாட்டம் முதலாளி ஆனந்த் ரங்கராஜன் சொல்லிட்டு வந்தார். அவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நீ ஸ்டார்ட் பண்ணுறா, அவன் கூட இருக்குன்னு ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணது அவர் தான். இவர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜே கிடையாது. ஆனால் அப்புறம் எங்கள் பெல்பாட்டம் முதலாளி ஆனந்த் ரங்கராஜன் அவரால் வர முடியல. ஸோ அது அப்புறம் மனோவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவளாரும் வர முடியல. அப்புறம் கோபி அண்ணன், ஜெஸ்ஸி டீம் அப்படியே கொஞ்சம் மேலே வாங்களேன். ஒரு நிமிஷம் நடிச்சிருக்கோம், டீம் அப்படியே மேலே வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் வினோத்துக்காக தான் இன்றைக்கி நான் உடனே கிளம்பி ஓடி வந்தேன். வினோத் உண்மையிலேயே மிரட்டிட்டாப்புல. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி என்ன ரொம்ப நான் ரிலாக்ஸாக சிரிச்சுக்கிட்டே இருந்தது. மனசுக்கு ரொம்ப இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே படத்தை நல்லா பண்ணியிருக்கேன் வினோத். நான் இதை எதிர்பார்க்கல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டான். இந்த லாஸ்ட் 3 மாதத்தில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அவன் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டான்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரியும். தினமும் அப்டேட் என்கிட்ட இருக்கும். இன்றைக்கி இந்த ஒர்க் போகுது, அந்த ஒர்க் போகுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த வகையில் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் போராடி
இவ்வளோ ஒரு அழகான ஒரு படமாக கொண்டு வந்ததுக்கு வினோத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீம் ஃபுல்லாகவே வந்து உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காங்க. அது நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, படத்தோடய சேர்ந்து அவங்க எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. எல்லாரையுமே நல்லா கலகலப்பாக சிரிக்க வச்சாங்க. உண்மையிலே வினோத்துக்கு வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. சினிமா துறை வினோத்தை கைவிடாது. தெரியாது, நான் இப்போ எதுவும் வாக்கு கொடுக்க மாட்டேன். இருக்கலாம் வருங்காலத்தில், நான் அதை சொல்கிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் அவசரமாக வெளியில் போக வேண்டியது இருக்குது. நம்ம விஜிபி ஐயாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதனால் நான் அங்கே போகணும். அதனால தான் வினோத் கிட்ட முதலே சொல்லிட்டேன், நான் ஷோ பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன் வினோத் அப்படின்னு. சரி, ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர்வேன் வினோத். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் DSR சுபாஷ். மனிதனுடைய கவலையை மறப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் கலை. வா லை, அதில் வா எடுத்துட்டா வர்றது தான் கலை. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடி எச்சக்கமான பொருட்செலவில் கோடிக்கணக்கில் படங்கள் வருது. படம் முடிஞ்சு ஒரு மன இறுக்கமாக தான் வெளியில் வர மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கிற சூழலில் ஒரு மணி நேரம் டைம் போனதே தெரியல. இவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ண வச்சுருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாக்கியராஜ் சார் பாரதி ராஜா போட்டு துவங்கியிருக்காரு. பாக்கியராஜ் சார் ஸ்டைலில் சில விஷயங்கள் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது ஒரு சிறந்த சமையல்காரன் அப்படின்னு சொன்னால், குறைந்த நேரத்தில் கொஞ்சமான எண்ணெயிலிருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அது வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சுவையாக ஒரு சமையல் யார் தராரோ எப்படி ஒரு சிறந்த சமையல்காரன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட நாட்கள் ஷூட் பண்ணுறாங்க, நிறைய ரீஷூட் போகிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா ஒன்றுமே அவுட்புட் இருக்க மாட்டேங்குது. அவர் இப்போ சொல்லும் போது வினோத் சொன்னார் 4.5 லட்ச ரூபா 5 தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஒரு 5 லட்சத்துக்கும் உள்ள குறைவாக இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸ் வச்சுக்கிட்டு, சப்போர்ட்டர்ஸ் வச்சுக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஹியூமராக ஒரு ஸ்கிரிப்ட் தர முடியும்னு சொன்னால், நிச்சயமாக இதை பார்த்தவங்களில் நான் ரசித்த ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன். இவரை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக அந்த படம் வெற்றி படமாக அமையுங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. வந்து வாழ்த்துட்டு போன வரலட்சுமி அவங்க வந்து அரசின்ற ஒரு படம் எடுத்திருக்காங்க, தயாரிப்பாளர். அவங்க வந்து எப்படி இதை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆனால் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இம்ப்ரெஸ் ஆவாங்க. இன்னொரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து தேட்டர்லேயே ஆகட்டும், நிறைய ஃபேமிலியோட குழந்தைங்கள்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படங்கள்ங்கிறது ரொம்ப 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 குறைவாக போயிடுச்சு. அதிகமான வன்முறைகள், கலவரங்கள், ஒரே பிளட்டு தான் வருது. சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், படம் பூரா பிளட்டு. அந்த ப்ரொடியூசரை நான் கேட்டேன், அக்கௌண்ட் கூட பிளட் பேங்கில் தான் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். படம் பூரா அவ்வளோ பிளட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபிலிம்ஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 1 மணி நேரத்தில் 5 நாள் ஷூட்டிங்கில் 5 லட்சத்துக்கும் குறைவான ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ வேதனைகளும், அவருடைய பர்சனல் இஷ்யூஸ் எனக்கு தெரியும் நிறையா. அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படிலாம் இருந்தார் என்னன்னு சொல்லிட்டு, அந்த சுச்சுவேஷன்லேயே ஒருத்தரால் இப்படி ஒரு அவுட்புட் தர முடியும்னு சொன்னால், ஒரு பீஸ்ஃபுல்லாக அவருக்கான ஒரு கரெக்டான பட்ஜெட்டை, ஒரு கரெக்டான டைம் ஃபேக்டை கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியுங்கிறது அதை நீங்களே எல்லோரும் யோசித்து பார்க்கணும். ஸோ நம்மளுடைய பத்திரிகை தோழர்களாகட்டும், யாராகட்டும், வினோத் மற்றும் இவருக்கு உறுதுணையாக இருந்தக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் நம்ம இது ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இதில்
கலந்துக்கிட்டவங்களுக்கும் பார்த்தவங்களுக்கும் உற்சாகப்படுத்த வந்தவங்களுக்கும் மற்றும் இதில் பங்கெடுத்துக்கூடிய நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் உட்பட எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக வந்து ஆக்சுவலாக 1 ஹவராக நான் இப்போ திருப்பி வினோத்தை கேட்டேன். என்னன்னு வந்து எனக்கு ஏதோ ஒரு 1/2 hour பார்த்த மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த 1 hour போனதே தெரியல, அந்த அளவுக்கு வந்து ஒரு விறுவிறுப்பாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும். ரொம்ப ஜாலியாக படம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு இடம் வந்தோடனே என்னடா சரி ஓகே வழக்கமாக போட்டு நெஞ்ச நக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. பாரு இவர் தான் காப்பாற்றினார் செஞ்சார், இப்போ பாரு ஜாதி இல்லை மதம் இப்படிலாம் சொல்லி இப்படிலாம் போச்சு. ஒரு யூஷுவலான ஒரு விஷயத்துக்கு வந்து கடைசியில் நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. இது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி கிளம்பிடலாமான்னு கூட யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் டக்குன்னு 6 மாதத்துக்கு அப்புறம் போட்டு மறுபடியும் அடுத்த விஷயம் ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து மறுபடியும் ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி என்ன காரில் இடிச்சது யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ் வரும்போது தான் தெரிஞ்சது அடடா அப்படின்ட்டு. ரொம்ப உண்மையிலே நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ வினோத் அவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய கலைஞர்களுக்கும் இந்த இடத்துல கண்டிப்பாக பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆள்னா வைத்தி, மகேஷ், முக்கியமாக கண்ணண்ணன், எங்கள் முதலாளி எங்கள் கண்ணண்ணன், அவருக்கு முக்கியமாக நிறைய ஹெல்ப் பண்ணார். எனக்கு ஃபுட்லேருந்து எனக்கு எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அவர் பார்த்தாரு. ஸோ நான் எப்போ கஷ்டப்பட்டாலும் ரொம்ப மன கஷ்டமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு ஸ்டுடியோ இருக்குது, பிரியா ஸ்டுடியோ. எனக்கு தர்மாண்ணா எங்கே இருக்காருன்னு தெரில. அங்கே அந்த முன்னாடி உட்காந்துருக்க லைன் எல்லாமே எங்கள் டீமு. எங்களுக்கு அவங்க கொடுக்குற ஒரு எப்படி சொல்கிறது உற்சாகம் மாதிரி தான். டேய் நீ பண்ணுடா, உன்னால் முடியும்டா, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு தான் யாருமே கிடையாதுங்க. ஸோ அதை சொல்கிற ஆட்கள் வந்து அவங்க இருக்குங்க. முக்கியமாக கண்ணன் நான் நிறைய வாட்டி சொல்லுவார், தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, பண்ணிடலாம் தம்பி, பார்த்துக்கலாம் தம்பி, நீ கவலைப்படாத தம்பி, நான் கூட இருக்கேன் தம்பி அப்படின்னுவார். ஸோ முக்கியமாக அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் மாஸ்டரு, எங்கள் ஒயிட் மாஸ்டர். ஸோ உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி, என் கூட இருந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த படம் பெரிய படமாக உங்களால் என்ன முடியுமோ அது பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த முதல்ல இதில் ஒரு டைலாக் வரும். அது என்னென்னா, நம்ம பாசிட்டிவை பார்க்குறது இல்லை, நெகட்டிவை வந்து பொறுத்துக்கிறது தான் அன்புன்னு ஒரு டைலாக்கு. அதுதான் இந்த படத்துடைய ரொம்ப இந்த ஸ்பீச்சுடைய நான் ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து நிறைகளையும் குறைகளும் நம்ம எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு பார்க்கலாம். எவ்வளோ பெரிய படத்துலையும் நிறைய இருக்கும், எவ்வளோ பெரிய இதுலேயும் வந்து குறைகள் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த அமௌண்ட்டில் இந்த குறுகிய காலத்தில் இந்த நடிகர்கள்லாம் புதுசுலாம் வச்சுக்கிட்டு இந்த அளவு பண்ண வினோத்துக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அவ்வளோதான். இப்போ ஒரு பண்ணியிருக்கிறது என்னென்னா, நான் நல்ல ஒரு படைப்பாளி, என்னை வந்து கண்டிப்பாக நான் ஒரு பெரிய ஃப்யூச்சரில் வந்து நான் பெரிய படம் பண்ணுறதுக்கான தகுதி எனக்கு இருக்குது, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அந்த முயற்சியில் 100% ஜெயிச்சிட்டிங்க வினோத். அது கண்டிப்பாக, ஏன்னா அது முக்கியம். ஏன்னா ஒரு குழந்தை இது நம்ம வந்து வீட்டில் கூட அடிக்கடி சொல்லுவேன் நான், அவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் சமைச்சிட்டு நம்ம 2 நிமிஷத்தில் சாப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் அதுக்காக அவங்க 2 மணி நேரம் சமைச்சிருப்பாங்க மனைவி. அதனால் சாப்பிடும்பொழுது ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடும்போது என் மனைவிட்ட வந்து ஒரு 2 வாய் எடுத்து வச்ச உடனே சொல்லிடுவேன், நல்லா இருக்குமா, இது சூப்பராக இருக்குது, அது சூப்பராக இருக்குன்னு. ஏன்னா அதுதான் 2 மணி நேரம் சமைச்சதுக்கான மரியாதை. அப்படி ஒரு சமையல்லையே நம்ம வந்து அந்த நன்றி உணர்வு இருக்கும்போது ஒரு படைப்பை வந்து அவர் எப்படிலாம் அவரே சொந்தமாக காசை போட்டு அங்கே இது பண்ணி இங்கே இது பண்ணி உருட்டி பிரட்டி எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாருன்னு தெரியும். அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நம்ம அவர் கொடுக்குற மரியாதை என்னென்னா, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு வாழ்த்து சொல்லிட்டு அடுத்த கட்டமாக இது ஒரு படமாக மாறுறதுக்கு 100% படமாக மாறிடும். நீங்கள் நல்லபடியாக வந்துடுவீங்கன்னு வாழ்த்து சொல்கிறது தான் நம்ம வினோத்துக்கு செய்கிற ஒரே மரியாதை. நன்றி வினோத்து, நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் நல்லது கெட்டது மாறி இருக்க தான் செய்யும். படமாக பண்ணும்பொழுது அதை நம்ம திருத்திக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. தனிப்பட்ட முறையில் ஒரு பாராட்டாக நம்ம பண்ணோம்னா நிறையா எல்லாத்தையும் சொல்லணும். ஒரு 2வது அந்த நேரத்தையும் நான் நிறைய எடுத்துக்கூடாது. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு நிமிஷமும் நம்ம சொன்ன மாதிரி ஒரு மொத்தமாக ஒரு 1 ஹவர்னா கிட்டத்தட்ட அந்த 1 ஹவருக்குள்ளே ஒரு 15-20 இடத்துல எல்லாருமே சிரித்தாங்க. தன்னை மறந்து சிரிக்க வச்சுட்டீங்க வினோத்து, அது ரொம்ப சூப்பர். வினோத்துக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட்டும் உள்ளே இருக்காரு, நம்மள மாதிரி தான்.
டைரக்டர் வித் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க. நல்ல நல்ல ஆளுகளை போட்டு நல்லபடியாக ஒரு நல்ல பட்ஜெட்டில் இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு குறைகளாக இருக்கும்னு இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இது மனசில் வச்சுக்கோங்க. மேடையில் தனிப்பட்ட முறையில் சொல்லலாம், இருந்தாலும் இது ஒரு பதிவாக சொல்லிடுறேன். நீங்கள் இது முழு படமாக எடுக்கிறதுக்கு மிக தகுதியானது. அப்போ பண்ணும் பொழுது இதில் என்னென்னலாம் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு உட்காந்து யார்ட்டையாவது முக்கியமான ஆள்கிட்ட பேசி இந்த தவறுகளை ஃபுல்லாக வந்து நிவர்த்தி பண்ணிவிட்டு படம் பண்ணும் பொழுது 100% ஒரு படம் பண்ணுங்கள். எப்படி ஒரு உள்ள தெளித்தா மாதிரியும் சுந்தரிசி சார்லாம் வந்து ஃபஸ்ட்டு இறங்கினாங்களோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹியூமர் படமாக பண்ணி நீங்கள் பெரிய டைரக்டராக வந்துடுவீங்க வினோத். அதுக்கு எப்போவுமே என்னால் முடிஞ்ச உதவியாகவும் நானும் உங்கள் பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி எல்லா ஹீரோயின் அண்ட் எல்லா டாக்டர்கிட்ட நடித்த எல்லாருமே நான் நண்பனும் சூப்பரான பண்ணியிருந்தாப்புல, பிரமாதம் பண்ணியிருக்காப்புல. நீங்கள் உங்களுக்குள்ள காமெடி இருக்குது, நம்புங்க. எல்லாருமே நல்லா பண்ணால் எல்லாத்துக்கும் என்னுடைய மியூசிக் டைரக்டர், கேமராமேன் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நண்பா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. வினோத்குமார், உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா சிலர் நினைக்கிற விஷயங்களை அதை இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றதுக்கே பெரிய காடோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். உங்களுக்கு அது இருக்குது, அந்த டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். சீக்கிரமாக பெரிய திரையில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஆல்ரெடி பெரிய திரைக்கு வந்தாச்சு, பெரிய மேடையில் தான் நிற்கிறோம். இன்னும் மென்மேலும் பல உயரங்களோட என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த எல்லோரும் வந்து இந்த பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ நல்லா எல்லாருக்கும் டைலாக் ஹியூமராக எழுதியிருந்தீங்க. அது பார்க்கும்போது இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கலன்னு தோணுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கும் தோணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட சீக்கிரம் கால் ஷீட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். டீமில் நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எல்லாருமே ஏதோ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ நடக்கும்னு நம்புகிறேன், நடக்கட்டும். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்க தம்பி. நீ ஆரம்பத்தில் வந்து அம்மாவுக்கு உடம்பு சொல்லுவேன், இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாகுது டைமில். அந்த மாதிரி டைம்லேயுமே நிறைய இந்த படம் பண்ணுறதை பற்றி மட்டும்தான் பேசுவாப்புல. அதுவும் இருக்கும். அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஊருக்கு போகணும், அது இதுன்னு போயிட்டு ஊருக்கு போய் பார்த்துட்டு வருவாப்பில், எல்லாம் பண்ணுவாப்புல. ஆனால் அதிகபட்சமாக படம் பண்ணணும், எதாவது பண்ணணும், சீக்கிரமாக பண்ணணும், எதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் பேசுவேன். இதை பார்க்கும்போது உண்மையுமே நீ சீக்கிரமாக படம் பண்ணி அந்த அவுட்புட்டை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இதுவே பயங்கரமாக இருக்குது, நல்ல காமெடியாக இருக்குது. இந்த 1 ஹவரில் எல்லாருமே சிரிக்க வச்சு உன்னை இப்போ எல்லாருமே புகழ்ந்து தள்ளுற அளவுக்கு நீ பண்ணியிருக்கன்னும் போது கண்டிப்பாக நீ இதை படமாக பண்ணினா உன்னை தமிழ்நாடே கொண்டாடும். கார்த்தி அண்ணன். வணக்கம். இந்த ஷோவுக்கு வந்த பத்திரிகையாளர்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்குமே நன்றி. என்ன இந்த படத்துக்கு இன்வைட் பண்ண வினோத்துக்கும் நன்றி. இந்த டீம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து சினிமாவில் ஃப்யூச்சருக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். இங்கே எல்லாருமே நிறைய பேசிட்டீங்க. என்னுடைய லாஜிக் ஒன்று தான், ஏதாவது பண்ணணும்னு கூடாது, இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். எது வேணாலும் சாப்பிட்றதுக்கு பேர் வேறு, இதுதான் சாப்பிடணுன்றதுக்கு பேர் வேறு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். இவர் இல்லைன்னா இந்த படமே இங்கே இல்லை. ஸோ ஹானர் நீங்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் சுபாஷ் சார் தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். வினோத் நானும் வந்து ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு வெப் சீரிஸில் மீட் பண்ணோம். அப்போ வந்து ஒரு ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இந்த வெப் சீரிஸ் இட் காட் ஷெல்ட் அது வந்து வெளில வரல. அதோட நேம் வந்து வெல்வெட் கில்லர்னு. ஸோ அங்கேருந்து வினோத் எனக்கு தெரியும். ஸோ வி ஹவ் பீன் இன் டச். ரொம்ப நாளாக பேசுவோம், என்ன பண்ணுறேன்னு கேட்போம். அப்புறம் நான் ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருந்தேன். வினோத் வந்து கான்ஸ்டண்ட்டாக என்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். இது பண்ணுறேன், இந்த ப்ரொடியூசரை பார்க்குறேன், இவங்க வந்து இப்போ எனக்கு வந்து ஏதாச்சும் பைலட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு கேட்குறாங்க, ஸோ அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்வார். ஸோ அதுக்கப்புறம் ஐ காட் மை ஃப்ரெண்ட், என்னோடய பார்ட்னர்கிட்ட பேசி he was actually introduced as a producer. அதுக்கப்புறம் he was willing to do it. அவர் பண்ணார் இதில் பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஸோ இட் டுக் ஆஃப் அண்ட் he is super good. கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுவார் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
ஆமா இப்பதான் என்னோட பேரை கரெக்டா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்னோட பேர் ஆர்ஜே பிரதீப். என்னோட வீடியோல குட்டிமணின்னு என்னோட ஃப்ரெண்ட் வருவா, அப்படி அவன் பேர் வச்சுதான் இவ்வளவு நாள் கூப்பிட்டு இருந்தா. அப்படி அவர் கூப்பிட்டது மட்டும் இல்லாம செட்டே என்ன வந்து குட்டிமணி கூப்பிட்டு வச்சுட்டாரு. வெரி பேட் ஃபெலோ ஆக்சுவலி. இந்த ஒரு டேர்ம்ஸ்ல தேங்க்யூ ஸோ மச் எங்களோட இன்வைட் இந்த இந்த 15th ஒரு லீவு ஹாலிடே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பின்னாடி உட்காந்துட்டுப்பா இவ்வளோ பேர் டர்ன் அவுட் ஆகிருக்கிறதே எங்களுடைய முதல் சக்ஸஸாக நாங்கள் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் நீங்கள் எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தது அது எங்களுக்கு இன்னும் பெரிய ஊக்கமாக இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். இவரு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காரு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கிறது நம்மளுக்கு மட்டும்தான். நம்ம வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது அப்டேட் கேட்போம். ஐயா என்னங்க ஐயா இப்போதாங்க ஐயா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு. என்ன சொல்றேன்னு, சரி ஓகேங்க ஐயா உடம்பு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, காய ஆடுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் இல்லையா, 10 நாள் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணுவேன். ஐயா இப்போ அப்பாவுக்கு உடம்பு இல்லைங்க, சரிங்க ஐயா நீங்க பாருங்க ஐயா அப்புறம் கூப்பிடுறேன். இப்படியே ஒரு 10 days நான் கழிச்சு கால் பண்ணும்போதும் ஆக்சுவலி சொல்லும்போது சிரிப்பா இருக்கு. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வலியும் வேதனையும் இருக்குன்றது வந்து என்னால யூகிக்க முடியுது. ஸோ ஹிஸ் லவ் ஃபார் சினிமா இஸ் சோ மச். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெயின்லையும் இங்கே சார் சொன்னாங்க இல்லையா, பெயின்லையும் வந்து லவ் ஃபார் சினிமா வச்சுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி ஓகே நம்ம ஒரு பிரேக் லெஃப்ட் போயிட்டு ரைட் வருவோம், ஒரு யூட்டன் எடுத்துட்டு வருவோன்னு. ஆனால் இந்த மனுஷன் அதை பண்ணவே மாட்டாரு. ஏதாவது ஒரு ஒர்க்கு எங்கேயாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எப்பவுமே ஒரு அப்டேட், ஐயா சூப்பரா பண்றேங்க ஐயா. இன்னைக்கு நேற்று கூட நான் கால் பண்ணி கேட்டேன், ஐயா அந்த போஸ்ட் ஐயா நான் ஒரு வேலையில் இருக்கேன் திரும்பி கூப்பிட்டுமா அப்படின்னு. எப்பவுமே ஏதாவது ஒரு ஒர்க் ரிலேட்டடாகவே இருக்கிற மிஸ்டர் வினோத்க்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பரா ஆக்சுவலி உங்களோட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா என்ன மட்டும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டா. அப்படி அவர் ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருப்பாரு, டைலாக்லாம் ஸ்கேல் வச்சிருப்பாரு. இந்த லைன் இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு மேல இருக்கக்கூடாது, இதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அளந்து என்ன டைலாக் பேச சொன்ன. அப்படி அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸும் நான் பார்த்தேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் டீமா ஜாலியா முத்தனெல்லாம் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், இது நல்லா இருக்கு இப்படி பண்ணு, இது நல்லா இருக்கு இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டீமாவே எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா இன்புட்ஸ் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஒர்க் பண்ணோம். சொன்ன மாதிரி இதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் சிரித்து சந்தோஷப்பட்டு கை தட்டினதுல எங்களுக்கு அப்படியே சந்தோஷமாயிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து உங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்து இந்த ஈவினிங்கை ரொம்ப ஒரு அப்சல்யூட் மெமரபிள் டேவாக மாற்றினதுக்கு தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.